இப்போ ஜோசி அவர் சொன்னார், இப்போ என்னுடைய கை இருக்குது, இதில் ரேகை இருக்குது, 10 ஜோசியர்கிட்ட காமிக்கிறேன், 10 பேர் ஒரே மாதிரி சொன்னால் உண்மையை நானே ஒத்துக்கிறேன். ஜாதகம் இருக்குது. இங்கே ஒரு முரளின்னு ஒரு ஜோசியர் இருந்தார், என் கிளாஸ்மேட்டெல்லாம் கூப்பிட்டாங்க. டேய் நீ எதுவுமே இல்லைங்கிற, ஜாதகம் எடுத்துகிட்டு வா, கரெக்டாக சொல்லுவார். ஒரு ஜாதகம் ஒன்றா கொடுத்தேன். அவர் யாருங்க, பையன் காணா போயிட்டான் கடைப்பானாம்னா அவர் கட்டம் போட்டார். அதே மாதிரி நடுவில் பூமியை போட்டார், 4ஆம் வீட்டில் சூரியனை போட்டார், 7ஆம் வீட்டில் சந்திரனை போட்டார். அந்த கதை அப்புறமா சொல்கிறேன், அந்த கதை எப்படி அதை போச்சுன்னு பண்ணார். பையன் வந்து ஒரு 24 வயசு இருக்கும்னாரு. இருக்குங்க அப்படின்னு. 4 வருஷம் கழித்து வருவான், கல்யாணம் பண்ணி பிள்ளையோடு வருவான், நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஃபாரின் போய் சம்பாதிப்பான் அப்படின்னார். 3000 ரூபா பணம் கேட்டார். முன்னாடி 3000 ரூபா வச்சுட்டேன். அது மேலே 2 வெத்தலையும் 2 வாழைப்பழமும் வச்சுட்டேன். அது என்னென்னா பேசி முடிவு எடுக்கக்கூடாதுக்கு ஒரு இது, அது எங்களுக்கு தெரியும். மேலே வெத்தலை பார்க்கும் வாழைப்பழம் வச்சுட்டிங்கன்னா பணத்தை தொடாதேன்னு அர்த்தம், பேசி முடிவு வரைக்கும். சரின்ட்டார். கூட படித்தவன் 10 பேர் பின்னாடி உட்காந்துருக்கான், எங்கள் ஊருக்காரன். நான் அந்த பணத்தை எடுத்து பையில் வச்சு கிளம்பினேன். ஏன்னாரு, எனக்கு கல்யாணமே அவ்வளோ பிள்ளை இல்லையேன்னு. அவனுங்களுக்கு தெரியும். இவர் பெரிய ஜோசியர்னார். இது எப்போது இங்கே மெட்ராஸில் நடந்தது. நான் கொண்டு வந்த ஜாதகம் எங்கள் அக்கா பையன் 2 வயசில் செத்து போனால் அவன் ஜாதகத்தை 22 வருஷம் கழித்து கொண்டாந்தேன். அது மாதிரி நீங்கள் எந்த ஜோசியம் உண்மைன்னு சொல்லுங்கள், நான் வந்து அதை பொய்ன்னு நிரூபிக்க நான் தயார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதில் நான் பெரிய மெடல் வாங்கினா நான் நினைக்கிற ஆள் கிடையாது. உண்மையாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன்.